விரைவு செய்திகளை பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பெரியகுப்பம் கிராமத்தில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இந்த போராட்டம் நடைபெற்றது. பின்னர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காரைக்கால் அருகே சுற்றித் திரிந்த இலங்கை மீனவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கருக்களாச்சேரி கடற்கரையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நிரவி காவல்துறையினர் படகில் வந்த 2 இலங்கை மீனவர்கள் என்பதை கண்டறிந்தனர். அவர்களை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் காரைக்காலிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற வழக்கில் 2 இலங்கை மீனவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போதைய சம்பவம் மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் காவல்துறையினர் தடுப்பதாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான பிரவீன் ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அரக்கோணம் நகர காவல்துறையினர் பிரவீனை அழைத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மீது எந்த தொடர் நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என வருவாய் கோட்டாட்சியரிடம் எழுதி கொடுக்குமாறு நிர்பந்தித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சிப்காட் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விருதுநகர் முக்குளம் கிராமத்தில் இதேபோன்ற ஆலையால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் புற்றுநோய் மற்றும் சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டதாக கூறி ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அயர்லாந்து நாட்டில் 6 வயது இந்திய வம்சாவளி சிறுமி மீது இனவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயர்லாந்தின் வாட்டர் போர்டில் வசித்து வரும் 6 வயது சிறுமி தனது வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது 8 வயது சிறுமி மற்றும் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சில சிறுவர்கள் அவரை தாக்கியுள்ளனர். இந்தியாவுக்கு திரும்பிச் செல், அழுக்கு இந்தியர் போன்ற இனவெறி வாசகங்களை கூறிய அவர்கள் சிறுமியை தாக்கவும் செய்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்திய சிறுவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டாம் என்றும் உளவியல் ஆலோசனையும் வழிகாட்டலுமே அளிக்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் கூறியுள்ளார். அயர்லாந்தில் இந்தியர்கள் மீதான இனவெறி தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது. கடந்த மாதம் 40 வயது இந்தியரின் ஆடைகளை களைந்து 10 பருவ சிறார் சிலர் இனவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தலைநகர் டப்ளினில் மட்டும் கடந்த 1 மாதத்தில் இந்திய வம்சாவளியினர் மீதான 3 தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்கள் இந்தியாவில் அனுமதிக்கப்படாது என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் விவசாயிகளின் நலன்களில் சமரசத்துக்கே இடமில்லை என்றார். விவசாயிகள் நலனுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அதிரடி நடவடிக்கையை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் பால் பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா தமது இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும், விதிகளை தளர்த்த வேண்டும் என அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது 50 விழுக்காடு அளவுக்கு வரி விதித்து அந்நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மரபணு மாற்றப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்கள் அனுமதிக்கப்படாததால் வர்த்தக ஒப்பந்தம் கிடப்பில் உள்ளது. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை டெல்லியில் சந்தித்தார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று ஷிண்டே கூறியுள்ளார். ஆனால் மாநிலத்தில் பாஜக கூட்டணி அரசுக்குள் சிவசேனா அமைச்சர்கள் நடத்தப்படும் விதம் குறித்து விவாதிக்க இந்த சந்திப்பு நடந்ததாக சிவசேனா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிரத்தில் 2024 தேர்தலில் வென்று பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைத்த காலத்திலிருந்தே பாஜகவுக்கும் சிவசேனாவுக்கும் பிணக்கு நிலவி வருகிறது. பாஜக முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஷிண்டேவின் சிவசேனாவைச் சேர்ந்த அமைச்சர்களின் முடிவுகளை பல்வேறு காரணங்களை கூறி ரத்து செய்வதாகவும் அவர்கள் மீது விசாரணைக்கு உத்தரவிடுவதாகவும் சிவசேனா தரப்பினர் அதிருப்தியில் உள்ளனர். சிவசேனாவின் அமைச்சர்கள் ஓரங்கட்டப்படக்கூடாது என்றும் அதிகார பகிர்வு சமமாக இருக்க வேண்டும் என்றும் ஷிண்டே பாஜக தலைமையிடம் உறுதியளிக்க கோரியதாக விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர்.
அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க கூட சிவசேனா தயாராக இருப்பதாகவும் பாஜக அரசு மீது அவநம்பிக்கைக்கு வழிவகுக்கும் என்பதற்காக அதை தவிர்ப்பதாகவும் ஏக்நாத் ஷிண்டே கூறியதாக சிவசேனா தரப்பில் தெரிவிக்கின்றனர். இது கூட்டணியில் தொடர்வது குறித்து பாஜக தலைமைக்கு ஷிண்டே விடுத்திருக்கும் மறைமுக எச்சரிக்கை என்றே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவில் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானங்களின் சேவை தொழில்நுட்ப கோளாறால் முடங்கியது. போயிங், ஜெட், ஏர்பஸ் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்திருந்தது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு நிலைமை சீரடைந்து வருவதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி 827 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. 23 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என கூறப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவின் லட்சக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள கலைஞர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் அங்கிருந்து மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்திற்கு திமுகவினர் பேரணியாக சென்றனர். முதல்வர் தலைமையில் சென்ற பேரணியில் திமுக பொருளாளர் TR பாலு, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேரணியின் நிறைவாக கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். நினைவு நாளையொட்டி கலைஞர் நினைவிடத்தில் அவர் பேனா பிடித்து எழுதுவது போல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே கரடி கடித்ததில் 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள் நுழையாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண்களை சந்தித்த வன அதிகாரி அகில் நல்லதம்பி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பழமையான சங்கர நாராயணர் கோயிலில் நடைபெற்ற ஆடி தபசு வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தும்பைப்பட்டி கிராமத்தில் உள்ள பழமையான இந்த சிவாலயத்தில் கடந்த 1ஆம் தேதி ஆடி தபசு திருவிழா தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான ஆடி தபசு வைபவம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி நடத்தப்பட்ட சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து சங்கர நாராயணராக காட்சியளிக்கும் தபசு காட்சி வைபவம் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்தோடு வழிபாடு செய்தனர். சென்னையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வடமாநிலத்தைச் சேர்ந்த சிலர் தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெரம்பூரில் வசித்து வரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த சிலர் தனியார் பேருந்தில் ராமேஸ்வரத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றுவிட்டு வீடு திரும்பினர். அப்போது பேருந்துக்கு பேசிய 1,10,000 ரூபாய்க்கு பதிலாக 1,00,000 ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக கூறப்படுகிறது. 10,000 ரூபாயை தனியார் பேருந்து ஓட்டுநர் கேட்டபோது அவர்கள் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களது லக்கேஜுகளோடு ஓட்டுநர் காவல் நிலையம் நோக்கி பேருந்தை இயக்கினார். பின்தொடர்ந்து சென்ற வடமாநிலத்தவர்கள் பேருந்துகளின் கண்ணாடிகளை உடைத்து ஓட்டுநரையும் தாக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் பேருந்து ஓட்டுநர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ராணிப்பேட்டை அருகே மழைநீர் வீடுகளில் தேங்கி நின்றதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சோளிங்கர் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மழைநீரோடு கழிவுநீர் கலந்து தெருக்களில் தேங்கியது. ஒவ்வொரு மழையிலும் இதே பிரச்சினைகளை எதிர்கொள்வது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றஞ்சாட்டிய மக்கள் ராணிப்பேட்டை சோளிங்கர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பரவலான மழையால் மானாவாரி விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். உழவு பணிகள் நடைபெறும் நிலையில் நிலங்களை பறவைகள் சூழ்ந்திருப்பது பார்ப்பதற்கே கொள்ளை அழகாக உள்ளது. துவரை, உளுந்து உள்ளிட்ட பயிர்களோடு நல்ல விளைச்சலுக்காக சின்ன வெங்காயத்தையும் ஆடிப்பட்டத்தில் விவசாயிகள் ஆர்வத்தோடு நடவு செய்து வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பூத்து குலுங்கும் முள்முருங்கை மலர்கள் காண்போரை கவர்ந்து வருகிறது. தமிழகத்தில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காலங்களின் போது கனமழையை உணர்த்தும் வகையில் இந்த மலர்கள் பூத்து குலுங்கும் என சொல்லப்படுகிறது. தற்போது பூத்து குலுங்கும் இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கொல்லப்பட்ட வழக்கறிஞர் முருகானந்தத்தின் உடல் 9 நாட்களுக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டது.
வழக்கறிஞர் முருகானந்தம் கடந்த ஜூலை 28ஆம் தேதி கொல்லப்பட்ட வழக்கில் தனியார் பள்ளி தாளாளர் தண்டபாணி உள்ளிட்ட 6 பேர் சரணடைந்தனர். மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். முருகானந்தத்தின் உறவினர்கள் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் 90 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என போலீசார் உறுதியளித்தனர். இதையடுத்து உறவினர்கள் உடலை பெற்று அடக்கம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற திமுக விவசாய அணி செயலாளருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நில ஆக்கிரமிப்பு தொடர்பான விசாரணையின் போது செல்போனில் வீடியோ எடுத்த திமுக விவசாய அணி செயலாளர் கலியமூர்த்தியை கிராம மக்கள் முன்னிலையில் டிஎஸ்பி ராஜு கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இந்த அவமானம் தாங்க முடியாமல் கலியமூர்த்தி தற்கொலைக்கு முயன்றதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து டிஎஸ்பியிடம் கேட்டபோது குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் குற்றத்தை மறைக்க உதவியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த பள்ளி செயலாளரின் ஓட்டுநர் மணிக்குமார் கைது செய்யப்பட்டார். இதை மூடி மறைக்க முயன்ற செயலாளர் கந்தசாமி, தலைமை ஆசிரியர் அழகியநம்பி மற்றும் அலுவலக எழுத்தாளர் பூபதி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். பள்ளி செயலாளர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதுடன் மற்றவர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராதாபுரத்தில் வெல்டிங் தொழிலாளி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். குற்றவாளியை கைது செய்யக்கோரி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே வெல்டிங் தொழிலாளி பிரபுதாஸ் இருசக்கர வாகனத்தில் நண்பரோடு சென்றபோது மர்மமான முறையில் காயமடைந்து உயிரிழந்தார். அவருடைய நண்பர் தமிழரசன் தீவிர சிகிச்சையில் உள்ளார். இந்நிலையில் பிரபுதாஸ் அடித்து கொலை செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். தொடர்பாக ராதாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பர்லியார் பகுதியில் உலவி வரும் யானைகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க 8 பேர் கொண்ட வனக்குழுவினர் 24 மணி நேரமும் கண்காணித்து வருவதாக குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், சிறுமுகை போன்ற பகுதிகளில் வறட்சி நிலவுவதாலும் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பலா சீசன் தொடங்கியுள்ளதாலும் உணவு தேடி காட்டு யானைகள் தனியாகவும் குழுவாகவும் சுற்றித் திரிகின்றன. யானைகளை கண்டால் வாகனங்களை நிறுத்தி புகைப்படங்கள் எடுக்க வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மூணாறு ராஜமலை அருகே பெட்டிமுடி நிலச்சரிவு துயரத்தின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டம் பெட்டிமுடியில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 70 பேர் உயிரிழந்தனர். இந்த துயரச் சம்பவத்தின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் ராஜமலையில் அனுசரிக்கப்பட்டது. உறவுகளை இழந்தவர்கள், நண்பர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அமைதி ஊர்வலமும் நடைபெற்றது. புதுச்சேரியில் நாளை 2வது உலக திரைப்பட விழா துவங்குகிறது. அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் ஸ்பெயின், ஈரான், பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. பிரபல திரைப்பட எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைக்க உள்ளார். முதல் திரைப்படமாக டோரியன் லோகிடா என்ற பிரெஞ்சு மொழி திரைப்படம் திரையிடப்பட உள்ளது. 3 நாட்கள் நடக்கும் இந்த விழாவுக்கு அனுமதி இலவசம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கைத்தறி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவிகள் கைத்தறி ஆடைகள் அணிந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டன. அதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்தார். வத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்பவர் ஒட்டஞ்சத்திரம் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ராஜலட்சுமி உயிரிழந்தார். ஆட்டோவில் பயணித்த 3 பேர் படுகாயமடைந்தனர். பாரம்பரிய வழக்கப்படி வானம் பார்த்த பூமியாக திகழும் மதுரை கொட்டாம்பட்டி மற்றும்
அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது ஆடி விதைப்பு துவங்கியுள்ளது. இங்குள்ள விவசாயிகள் பாரம்பரிய முறைப்படி மாடுகளை பூட்டி ஏர்கலப்பை மூலம் நிலத்தை உழுது சிறுதானிய பயிர்களான நிலக்கடலை, எள், முச்சை, துவரை உள்ளிட்ட பயிர்களை விதைத்து வருகின்றனர். கலைஞர் கருணாநிதி 7வது நினைவு நாளை ஒட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் கவிஞர் வைரமுத்து, கி. வீரமணி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் சாதி மற்றும் சாதி ஒழிப்பு குறித்த தங்களது பார்வையை விளக்கினர். நம்முடைய கல்வி, நம்முடைய நாகரிகம், நம்முடைய புதிய சிந்தனைகள் எல்லாமே ஜாதியை வேறிருக்கக்கூடிய பாதையை நோக்கி நகர வேண்டும். அப்போதுதான் இதற்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்பது என் எண்ணம். அரசியல் இருக்கிறதோ இல்லையோ, அதிருப்தி இருக்கிறது. இந்த ஆணவ கொலைகள் என்ற பெயரால சில இடங்களிலே இன்னமும் ஜாதி வெறியை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடித்தளம் RSS. ஜாதி சண்டைகள் எங்கே அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் கோயில் திருவிழாக்களிலே இருக்கிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெய்வ வழிபாடு செய்தார். அதிகாலை அண்ணாமலையார் ஆலயத்தில் திரைப்பட இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், என். ராகவன், நடன இயக்குநர் பாபா பாஸ்கர், ஒளிப்பதிவாளர் ஞானம் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் தெய்வ வழிபாடு செய்வதற்காக ஒரே நேரத்தில் வருகை புரிந்தனர். அப்போது அவர்களை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேலுக்கும் பிற உறுப்பினர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேலுக்கும் கவுன்சில் உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியது. Mr. President, we call for the immediate and unconditional release of our hostages. We call on the UN Security Council to finally condemn Hamas for its evil crimes, to hold it responsible, and to demand the immediate release of all our hostages. ஆனால் பெரும்பாலான கவுன்சில் உறுப்பினர்கள் காசாவில் பாலஸ்தீனியர்கள் எதிர்கொள்ளும் மனிதாபிமான நெருக்கடிக்கு இஸ்ரேலே காரணம் என குற்றம் சாட்டினர். ரஷ்யாவின் தூதர் டிமிட்ரி போலியான்ஸ்கி பிணை கைதிகளின் நிலை பரிதாபகரமானது என்றாலும் காசாவில் உள்ள மக்கள் அனைவரும் பட்டினியால் வாடுவதாக குறிப்பிட்டார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்தும் பேசினார். அதேபோல பிரிட்டன் தூதர் பார்பரா உட்வர்ட் காசாவில் நிலவும் பட்டினியை குறிப்பிட்டு காயங்கள் மாத கணக்கில் ஆறாத அளவுக்கு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரஷ்யாவும் சில ஐநா பாதுகாப்பு குழு உறுப்பினர்களும் இஸ்ரேலுக்கு எதிரான பொய்களை பரப்புவதாக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் குற்றம் சாட்டினார். பிணை கைதிகள் உணவின்றி வாடுவதாகவும் காசாவுக்கு இஸ்ரேல் அனுப்பி வைக்கும் உதவிகளை ஹமாஸ் திருடுவதாகவும் அவர் கூறினார். பிணை கைதியின் சகோதரர் இட்டாய் டேவிட் பிணை கைதிகளை இறக்க விடாதீர்கள் என்று உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். I urge you, do not let them die. We don't have time. Do not let them spend another minute in darkness, suffering beyond imagination. Act now before it's too late. Save Eviatar David. Bring my little brother home. இந்நிலையில் புதன்கிழமையன்று காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உணவு வாங்க வரிசையில் காத்திருந்த 36 பேர் உயிரிழந்தனர். காசா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதலில் இதுவரை 60,336 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். மியான்மர் அதிபர் மின் ஸ்வே உடல்நலக்குறைவு காரணமாக தமது 74வது வயதில் காலமானார். மியான்மர் தலைநகர் நாய் பி தேவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நரம்பியல் தொடர்பான நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவமனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங் சான் சூகியின் ஆட்சிக்கு எதிராக புரட்சியின் மூலம் மியான்மர் ஆட்சியை கடந்த 2021ஆம் ஆண்டு மின் ஸ்வே கைப்பற்றினார். மியான்மர் அரசின் குளோபல் நியூ லைட் என்ற ஊடகத்தில் புதன்கிழமை வெளியிட்ட செய்தியில் அதிபர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2023ஆம் ஆண்டு திடீரென உடல்நலக்குறைவு நேரிட்டதால் மியான்மரில் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை எடுத்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்காக சென்று மீண்டும் மியான்மர் திரும்பினார். உடல்நலம் குன்றிய நிலையில் அவருக்கு அதிபர் பதவியிலிருந்து மருத்துவ விடுப்பு அளிக்கப்பட்டிருந்தது. மின் ஸ்வே ஆட்சியில் பல முறை மியான்மரில் அவசர நிலை நீட்டிக்கப்பட்டது.
அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் உள்ள ராணுவ படைத்தளத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 5 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய ராணுவ சர்ஜன் குவானியல் ராட்ஃபோர்ட் அங்கிருந்த சக வீரர்களால் மடக்கி பிடித்து கைது செய்யப்பட்டார். காயமடைந்த வீரர்கள் ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராட்ஃபோர்ட் தனது தனிப்பட்ட கைத்துப்பாக்கியை பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் ராணுவ தளம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதற்கிடையே இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதில் தொடர்புடைய நபருக்கு சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்தார். நியூயார்க் நகரின் மேன்ஹாட்டன் பார்க் அவென்யூ கட்டடத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட 4 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டு தம்மை தாமே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். மேன்ஹாட்டன் வரலாற்றில் மிகவும் மோசமான துப்பாக்கிச்சூடு சம்பவமாக கருதப்படும் இதில் நியூயார்க் காவல்துறையின் முதல் தர அந்தஸ்து பெற்ற புலனாய்வு அதிகாரி தித்தாருல் இஸ்லாம் கொல்லப்பட்டது நியூயார்க் காவல்துறை அதிகாரிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தித்தாருல் இஸ்லாம் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அவரது மனைவி 3ஆவதாக கருத்தரித்திருந்தார். நியூயார்க் காவல்துறையின் ஒரு ஹீரோ மரணமடைந்து விட்டதாக சக போலீஸ் அதிகாரிகள் கூறியுள்ளனர். அண்மையில் நடைபெற்ற தித்தாருல் இஸ்லாம் இறுதி ஊர்வலத்தில் நியூயார்க் ஆளுநர் கேத்தி ஹோச்சுல், நகர மேயர் எரிக் ஆடம்ஸ் ஆகியோர் பங்கேற்றனர். அவர்களின் வாகனங்கள் முன் செல்ல நூற்றுக்கணக்கான காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் அணிவகுக்க தித்தாருல் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. சக போலீஸ் அதிகாரிக்கு காவலர்கள் அளித்த இந்த மரியாதை நெகிழ்வை ஏற்படுத்துவதாக இருந்தது. பிரான்சின் ஆடே பகுதியில் நேரிட்ட காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருவதால் அதனை கட்டுக்குள் கொண்டுவர அந்த நாட்டின் தீயணைப்பு படை வீரர்கள் திணறி வருகின்றனர். ஆடே பகுதியில் நேரிட்டுள்ள காட்டுத்தீ சுமார் 4500 ஹெக்டேர் அளவிற்கு காடுகளை எரித்துள்ளது. விமானம், ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீரை தெளிக்கும் நடவடிக்கையும் தொடர்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து தீயணைப்பு படையினர் அழைக்கப்பட்டுள்ளனர். பிரான்சின் ஆடே பகுதியில் ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீ இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். பல மணி நேரமாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆடே காட்டுப்பகுதியை சுற்றி வசித்து வரும் பலர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அருகிலுள்ள கிராமங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்க்கப்பட்டுள்ளனர். இன்னும் சில பகுதிகளில் தீ பரவலாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்கள் இந்தியாவில் அனுமதிக்கப்படாது என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மகாநாட்டில் உரையாற்றிய அவர் விவசாயிகளின் நலன்களில் சமரசத்துக்கே இடமில்லை என்றார். விவசாயிகள் நலனுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அதிரடி நடவடிக்கையை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் பால் பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா தமது இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும், விதிகளை தளர்த்த வேண்டும் என அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது 50% அளவிற்கு வரி விதித்து அந்நாட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மரபணு மாற்றப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்கள் அனுமதிக்கப்படாததால் வர்த்தக ஒப்பந்தம் கிடப்பில் உள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த மாத இறுதியில் இந்தியா வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டின் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு நீடிப்பதாக கூறியுள்ளார். இந்த நல்லுறவுக்கு இரு நாடுகளுமே பரஸ்பரம் மதிப்பளிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தக உறவு காரணமாக இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் கூடுதலாக 25% அபராத வரி விதித்திருக்கிறது. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு அதிபர் புட்டினுடன் சந்தித்து பேச தயாராக உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 1200 நாட்களை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஊடகங்களிடம் பேசியுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நீடித்த போருக்கு முடிவு காணும் நோக்கில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நேருக்கு நேர் சந்தித்து பேச விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றால் ரஷ்ய அதிபருடன் நேரடியாக பேசுவதுதான் ஒரே வழி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் சிக்கித் தவித்த 65 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டுள்ளனர். உத்தரகாசியில் நேரிட்ட மேக வெடிப்பு காரணமாக உருவான வெள்ளப்பெருக்கில் தாராலி கிராமமே அடித்துச் செல்லப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதியில் இடிபாடுகளுக்கு இடையே எத்தனை பேர் புதைந்துள்ளனர் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. ஆனால் நூற்றுக்கணக்கானோர் இன்னும் மண்ணில் புதைந்திருக்கக்கூடும் என உள்ளூர் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பல்வேறு விடுதிகளின் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்த வெளிமாநில தொழிலாளர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக கட்டடங்கள் உள்ளிட்ட இடிபாடுகள் 60 அடி உயரத்துக்கு குவிந்துள்ளன. இந்த இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கலாம் என்று மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உத்தரகாசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சிக்கித் தவித்த சுற்றுலா பயணிகள் உட்பட 65 பேர் மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் மாட்டி என்ற பகுதிக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கிருந்து அவர்களின் சொந்த ஊர்களுக்கு பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுவர் என்று அதிகாரிகள் கூறினர். உத்தரகாசியில் முகாமிட்டுள்ள முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மீட்பு பணிகளை மேற்பார்வையிட்டு வருகிறார். மீட்கப்பட்டு பேருந்து மூலம் அழைத்து வரப்பட்டவர்களிடம் அவர் உரையாடினார். மீட்பு பணி குறித்து பேட்டியளித்துள்ள மாநில பேரிடர் மேலாண்மை படையின் ஐஜி அருண்மோகன், உத்தரகாசியின் பல்வேறு பகுதியில் சிக்கியுள்ள ஆன்மீக சுற்றுலா வந்த பயணிகள் முன்னுரிமை அடிப்படையில் மீட்கப்பட்டு வருகின்றனர் என்று கூறினார். கோவாவில் 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களை மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று அம்மாநில சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாவில் அரசு போக்குவரத்து பேருந்துகள் உட்பட 1,89,000 வாகனங்கள் 15 ஆண்டுகளை கடந்துவிட்டன. மேலும் 50,000 வாகனங்கள் 15 ஆண்டுகளை நெருங்குகின்றன. எனவே இந்த வாகனங்களை மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் மௌவின் கொடின்ஹோ தெரிவித்துள்ளார். 15 ஆண்டுகளுக்கு மேலான பழைய வாகனங்களை அப்புறப்படுத்தி புதிய வாகனங்களை வாங்குபவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பெரியாரும் அண்ணாவும் தமிழினத்திற்கு தந்த நெருப்பு கலைஞர் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கல்வி மட்டுமே சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என கருணாநிதி கூறியதை நினைவூட்டும் வகையில் அவர் எழுதுவது போல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவரது நினைவிடத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் பேரணியாக சென்றனர். ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைதி பேரணியாக சென்று மரியாதை செலுத்தினார். துணை முதல்வர் உதயநிதி, திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி, ஆராசா உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். தொடர்ந்து முரசொலி அலுவலகம், கருணாநிதியின் கோபாலபுரம் மற்றும் சிஐடி காலனி இல்லங்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் சென்றார். பெரியாரும் அண்ணாவும் தமிழ் இனத்திற்கு தந்த நெருப்பு கலைஞர் என சமூக வலைதளத்தில் முதல்வர் பதிவிட்டுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம், எதிலும் தமிழ்நாடு முதலிடம் என்ற இலக்கை நோக்கி நடைபோடுவோம் என கருணாநிதியின் நினைவு நாளில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதியேற்றுள்ளார். எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை தொடர்பான வழக்கில் தேடப்பட்டு வந்த மணிகவுண்டன் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது குறித்து தமிழ்நாடு காவல்துறை மீது காங்கிரஸ் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து பத்திரிகையாளர் ஷபீர் அகமது வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவை டாக் செய்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வெளியிட்டிருக்கும் பதிவில் என்கவுண்டர்கள், காவல் விசாரணை, மரணங்கள் மற்றும் துன்புறுத்தல் ஆகியவை அனைத்தும் தமிழ்நாடு போலீசாரின் மோசமான காவல் பணியாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் எம்பி முதல்வரின் கீழ் உள்ள காவல்துறையை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.